அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வாய்ஸ் ஆஃப் சனு சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம மகாபாரதத்தில் பொதுவாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, முக்கியமான கதாபாத்திரங்களை மட்டும், கதை மாந்தர்களை மட்டும் நம்ம நினைவில் வச்சுக்கிறோம். ஆனால் வெளியில் சொல்ல முடியாத எத்தனையோ கதாபாத்திரங்கள் மகாபாரதத்துக்குள்ளே அடங்கியிருக்கு. அதில் ஒன்று தான் கடோத்கஜன். யார் இந்த கடோத்கஜன்? வாங்க பார்க்கலாம். கடோத்கஜன் அப்படின்றவரை பார்க்குறதுக்கு முன்னாடி பஞ்ச பாண்டவர்கள் 5 பேர் வனவாசத்தில் இருக்காங்க. அவங்க வனவாசத்தில் இருக்கையில் 5 பேரும் தூங்கும்போது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளைக்கு நைட்டு தூங்காமல் காவ காக்கணும். மற்ற எல்லாரும் தூங்கும்போது ஒருத்தர் மட்டும் முழிச்சிருந்துருக்கணும். மற்ற எல்லாரையும் எந்த மிருகங்கள் கிட்ட இருந்தோ இல்லை கொடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய ஜந்துக்கள்கிட்ட இருந்து பாதுகாப்பாக பார்த்துக்கிடணும். அதுக்காக மற்ற 4 பேரும் தூங்கும்போது யாராவது ஒருத்தர் முழிச்சிருக்கணுன்றது அவங்களுக்குள்ள ஒரு கண்டிஷன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ஒரு நாள் பீமனோட முறை வருது. எல்லாரும் தூங்குறாங்க. மற்ற 4 பேர் தூங்கிட்டு இருக்கும்போது எந்திரிச்சு பீமன் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். முழிச்சிருந்து எந்த விலங்குகளும் வருதா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த சமயத்தில் காட்டில் இடும்பன் இடும்பி அப்படின்னு 2 அரக்கர்கள் இருக்காங்க. இந்த இடும்பன் என்ன பண்ணுறான், மனித வாடை அவனுக்கு போகுது. அதை நுகர்ந்ததுமே அவனுக்கு தெரிஞ்சிருது. அங்கே 4 பேர் படுத்திருக்காங்க, பக்கத்தில் ஒருத்தன் உட்காந்துருக்கான் தூங்காமல் அப்படின்னு. தன்னோட தங்கையை அழைச்சி, தங்கை தான் இடும்பி, இடும்பன்றது அண்ணன். தங்கையை அழைச்சி, அங்கே ஒருத்தன் இருக்கான், நான் இன்றைக்கி விருந்துக்கு நம்ம அவனை நீ கூட்டிகிட்டு வந்தேன்னா நம்ம அவனை சாப்பிட்றலான்னு சொல்கிறான். அரக்கர்கள் பொதுவாக மனித நரமாமிசத்தை சாப்பிட்றவங்க. அப்படி இருக்கிறச்ச அந்த அரக்கி என்ன பண்ணுறா, ஒரு அழகான பெண் ரூபம் எடுத்து பீமன் முன்னாடி போய் நிற்கிறா. அவள் பீமனை பார்த்ததுமே பீமன் மேலே அவளுக்கு ஒரு காதல் உணர்வு ஏற்பட்டுருது. பீமனை மேலே அவளுக்கு அன்பு வந்துடுது. அன்பு பிறந்ததும் ஆனால் பீமன் கிட்ட போய் சொல்கிறா, இந்த மாதிரி அழகான பெண் ரூபத்தில் இருக்கிறவ அவன் மேலே அவளுக்கு அன்பு வந்தனால, காதல் வந்தனால பீமன் கிட்ட போய் தான் யாருன்ற உண்மையை சுயரூபத்தை அவன்கிட்ட காட்டுறா. இதை பார்த்ததுமே இடும்பன் என்ன பண்ணுறான், பீமன் அவளோட காதலை ஏற்க மறுக்கிறான். இடும்பன் அவன் கூட சண்டைக்கு வர்றான். சண்டைக்கு வர்றப்ப பீமனுக்கும் இடும்பனுக்கும் பயங்கரமான சண்டை நடக்குது. அதில் இடும்பன் இறந்துடுறான், பீமன் வெற்றி பெற்றுறான். அப்போது அந்த இடும்பி அனாதையாக இருக்கிறா. அவள் பீமன் கிட்ட மன்றாடுறா, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோங்க, என்னை ஏற்றுக்கோங்க, எனக்கு யாரும் இல்லை, நீங்கள் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்கிறா. பீமன் அதை மறுக்கிறான். அந்த சமயத்தில் குந்தி தேவி, இந்த பொண்ணை நீ ஏற்றுக்கோப்பான்னு சொல்கிறாங்க. ஏன்னா நிர்கதியாக இருக்கா, உன் மேலே அதிக அளவு அன்பு வச்சுருக்கா, அவளை நீ திருமணம் பண்ணிக்கோன்னு குந்தி தேவி சொல்கிறாங்க. பீமன் சரின்னு திருமணம் பண்ணுறான். ஆனால் ஒரு நிபந்தனையோடு பண்ணுறான். ஒரு பொண்ணு பிறக்கிற, அதாவது அந்த பொண்ணு இடும்பி இருக்கா இல்லையா அந்த அரக்கி, அவளுக்கும் பீமனுக்கும் ஒரு குழந்தை பிறக்கிற வரைக்கும் மட்டுமே அவள் கூட அவன் இருப்பேன்னு சொல்லிடுறான். அவங்க திருமணமும் நடந்துருது. ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு பெயர் கடோத்கஜன். இந்த கடோத்கஜன் இடும்பின்ற அரக்கிக்கும் பீமனுக்கும் பிறந்த குழந்தை. இவன் அதன் போலவே அந்த குழந்தை பிறந்ததுமே இவனும் அந்த காட்டை விட்டு நகண்டுறான். அந்த அம்மா இடும்பி தனி ஒரு பெண்ணாக அந்த கடோத்கஜனை வளர்க்குறாங்க. அந்த கடோத்கஜன்றவன் கிருஷ்ண பக்தனாக சிறந்து விளங்குறாங்க. தன் மகனை ஒரு கிருஷ்ண பக்தராக அந்த அம்மா மாற்றி வளர்த்துட்டு வர்றாங்க, உண்மையாகவும் நேர்மையாகவும். இப்பேற்பட்ட அந்த அம்மா நினச்சிருந்தா, அதாவது அந்த அரக்கி நினச்சிருந்தா அஸ்தினாபுரத்தோட மகாராணியாக இருக்கலாம். ஆனால் அவங்க அப்படி பண்ணலை. அவங்க ஒரு அரக்க குலத்தை சேர்ந்த பெண்ணாக இருந்தாலும் பீமன் கிட்ட உண்மையாக இருக்கணும்னு நினச்சாங்க. 2வது, எந்த ஆஸ்திக்கோ சொத்துக்கோ சுகத்துக்கோ அவங்க ஆசைப்படலை. காட்டில் தவம் இருந்தாங்கன்னு சொல்லப்படுது. தனியாக அவங்களுக்கு நாட்டு வாழ்க்கை பிடிக்கலை, காட்டில் இருக்கிறது தான் பிடிச்சிருந்த காரணத்தினால அவங்க பையன் 2 பேருமே காட்டில் வசித்தாங்கன்னு சொல்லப்படுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கடோத்கஜன் தான்
பின்னாடி நடந்த பாரத போரில் பீமனுக்கு பக்கபலமாக இருந்து பாரத போரில் வெற்றி பெறதுக்கு உறுதுணையாக இருந்தான். நன்றி.